ஹாய், டுடே ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஏப்ரல் 10th நேஷ்னல் சிப்ளிங்ஸ் டே, தேசிய உடன்பிறப்புகள் தினம். அப்பா அம்மாவை கூட சம்டைம்ஸ் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்துருவோங்க. ஆனால் நம்ம கூட பிறந்தவங்க கூட அப்படி இல்லைல்ல. ஸோ பிறந்ததுலேருந்து நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூட்டி ஆகணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பு இந்த டேக்கு இருக்குது. யாருமே இல்லாத சிங்கிள் சைல்டு இருக்க வீட்டில் போய் பாருங்களேன். அவனுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது, விட்டு கொடுக்குற மனப்பான்மைனா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு 2-3 அண்ணன் தம்பிங்க இல்லை அண்ணா அக்கா அக்கா தம்பி இப்படி இருக்க வீட்டில் போய் பாருங்களேன், அவங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கே வேறு மாதிரி இருக்கும். சிப்ளிங்ஸ்குள்ளே பெருசாக சண்டை வந்தாலும் உடனே சேர்ந்துப்பாங்க. என் தம்பியும் நானும் அடிச்சுக்காத நாளே கிடையாதுங்க. அவன் அடித்தா நான் தாங்க மாட்டேன், எனக்கு ஃபீவர்லாம் வந்திருக்கு அவன் அடித்து. ஆனால் என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தால் போதுங்க, அவன் அதுக்காக என்ன வேணால் பண்ணுவான். அவன் எனக்கு தம்பி மட்டும் இல்லை, இன்னொரு அப்பா மாதிரி. அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். ஸோ இது நான் மட்டும் சொல்லுங்க, எல்லா அக்காக்கிட்டையும் போய் கேட்டு பாருங்கள், இல்லை எல்லா தங்கச்சிங்கிட்டையும் போய் கேட்டு பாருங்கள், எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாண்டிங் இருக்குல்ல, அதை யாராலையுமே ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்க முடியாது. சம் மெம்பர்ஸ்க்கு அந்த என்ன சொல்கிறது வரம் இல்லைன்னு சொல்லலாம். பட் அப்படி இல்லாதவங்களுக்கு நான் இருக்கேன் ஒரு நல்ல அக்காவா. ஸோ என்னென்னலாம் இந்த டேவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா? பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஸ்டேட்டஸாக வைப்போம். அப்புறம் அப்படியும் இல்லைன்னா நம்மளோட தம்பிக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நமக்குள்ளே ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம். டெய்லி அதில் மெசேஜ் போடுப்போம். ஏன்னா இப்போ இருக்க பிஸியான ஒர்க்கில் எங்கெங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி டெய்லியும் ஹாய் குட் மார்னிங்னு மெசேஜ் க்ரியேட் பண்ணி போடுவோம். அது சூப்பர் ஃபீல் கொடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த உடன்பிறப்புகள் தினத்தை பற்றியும் அதுக்குள்ளே இருக்க இந்த பாண்டிங் பற்றியும் நம்ம பசங்களுக்கு புரிய வைப்போம், மதிக்க சொல்லி கொடுப்போம். நல்லா இருக்கும்ல? சரி, அது மாதிரியான படங்களை கூட்டிகிட்டு போய் காட்டினா அவங்களுக்கும் அந்த ஃபீல் வரும். நம்மளும் நடந்துக்கிறத பொறுத்து கண்டிப்பாக நம்ம பசங்களும் அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க.